உங்க முன்னாள் காதலை மறக்க முடியல அப்படின்னா உங்களிடம் தான் சில பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம். ஆனா அதை புரிந்து கொண்டு நீங்க அதை சரி செய்தால் மீண்டு வர முடியும். உங்க மூளை உங்கள் முன்னாள் காதலரை மறக்க நேரம் எடுத்துக்கொள்ளும். அது வரைக்கும் பொறுமையா இருங்க. குறிப்பா நம்மோடு நெருக்கமா இருந்தவங்க, பாதுகாப்பு உணர்வையும் தந்தவங்க மறக்க கூடுதல் நேரம் எடுக்கும். அவங்கள மறந்தா நம்முடைய அடையாளத்தையும் அந்த பாதுகாப்பு உணர்வையும் இழந்து விடுவோமா என்று நினைச்சா மறப்பது கடினமா இருக்கும். அதனால அந்த நபரை மட்டுமே இழக்கிறோம், எந்த உணர்வையும் அல்ல என்பதை மனதுல பதிய வச்சுக்கோங்க. நீங்க காதலில் இருந்தபோது அறிவியல் ரீதியா உங்க மூளை அதிகப்படியான டோபமைன், ஆக்சிடோசின் போன்ற சந்தோஷ ஹார்மோன்களை சுரந்திருக்கும். இது உங்கள் பாதுகாப்பு உணர்வையும் நிம்மதியையும் அதிகப்படுத்தும். திடீர்னு இது தடப்பட்ட அதிக துக்கமாக தோன்றும். அதனால அந்த ஹார்மோன்களை சுரக்க வைத்து உளவியல் ரீதியா உங்களை பலப்படுத்த நீங்க விரும்பும் விஷயங்கள்ல ஈடுபடலாம். பயணங்கள், உடற்பயிற்சி, பாடல் கேட்கறது, படங்கள் பார்க்கறது உள்ளிட்டவை மூலமா இந்த ஹார்மோன்களை அதிகப்படுத்தவும் செய்யலாம். சில நேரங்கள்ல சரியான முடிவுரையை எழுதாத காதல்களால நம்ம மனம் பாதிக்கப்படலாம். கோபம், வருத்தம், இயலாமை போன்ற உணர்வுகள் இதை அதிகரிக்கும். இதை தவிர்க்க கடைசியா ஒரு முறை உங்க முன்னாள் காதலர்கிட்ட உங்க மனசுல இருக்கிறத பேசிடுறது அல்லது ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிட்டு கடந்து போயிடுறது உங்களுக்கு உதவியா இருக்கும். கடைசி விஷயம், ஒரு காதல் தோல்வியிலிருந்து மீண்டு வர்றது ரொம்ப அழுத்தமான, நேரம் எடுக்கக்கூடிய விஷயம்தான். அதை கொஞ்சம் கொஞ்சமா சரி செய்யவும் முடியும். ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைச்சா தவறான முடிவுகள் எடுத்து நம்ம மனதுக்கும் உடலுக்கும் கூடுதல் அழுத்தம் கொடுக்கவே கூடாது. அதனால பொறுமையா இருங்க. உடல் நலன்லையும் மனநலன்லையும் சொன்னது போல அக்கறை செலுத்துங்க. முன்னாள் காதலர் மனசுல இருந்து மறைஞ்சிடுவாங்க. உலகமே புதுசா மாறும் அதுக்கப்புறம்.